பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுமே சாப்பிட என்ன ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு கேட்பாங்க. அதனால் ப்ரௌனி ஆர்டர் இருக்குது. அதை செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கஸ்டமர். அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். 12 பீஸ் கப் கேக் வந்து ப்ரௌனியில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் திருப்பியும் 12 பீஸ் கேட்டிருந்தாங்க. அது கூடவே 4 வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் கேக்கும் மேலே வந்து சாக்லேட் கனாஷ் வந்து ஃபில் பண்ணி கேட்டிருந்தாங்க. ப்ரௌனியோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் கீழே டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கேட்ட மாதிரியே 12 பீஸ் வந்து கப் கேக்கில் ப்ரௌனியும் சாக்லேட் கேக்கில் கனாஷ் ஃபில் பண்ணி 4 பீஸுமே வந்து தனியாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ கஸ்டமருக்கு பேக் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. வீட்டுக்கு போய் டெலிவரி பண்ணும்போது வீட்டில் பூத்தது அப்படின்னு சொல்லி ரோஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பாப்பாவுக்கு தலையில் வச்சு விட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி. அப்புறமா இன்னொருத்தவங்களுக்கு வந்து மொத்தமாக 1/2 kg செஞ்சுருந்தேன். 1/4 கிலோ வந்து கப் கேக்குக்கும் மிச்சம் ஒரு 4 பீஸ் மட்டும் தனியாக கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது வீட்டுக்கு பண்ணியிருந்தேன்.